தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பைப்பு கிடக்குது, அங்கே எல்சி பைப்பு உடஞ்சி கிடக்குது. 2 மாசமா வந்து நகராட்சியில் வந்து வாத்திருக்காங்க. அது என்ன டேப் போட்டு சுற்றி இருக்கிறீங்க? இதுதான் இந்த வேலையா, நகராட்சி வேலையா? நான் கேட்குறேன். ஏன் நான் உங்களுக்கு சொல்லி ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்லப்பா. இப்போதைக்கு ஓடுறதுக்கா நான் 4 மாசமா 6 மாசமா தெருவில் நடந்துட்டு இருக்கிறேன். பப்ளிக்ல என்ன சாகிறது அந்த டிச்சில் சாக்கடை தண்ணி குடிச்சு? நான் கேட்குறேன். கரூர் பள்ளப்பட்டி நகராட்சியின் 10வது வார்டு கவுன்சிலர் திமுகவை சேர்ந்த வஹீதா பானு. இவர் வார்டுக்குட்பட்ட தெருவில் கழிவுநீர் கால்வாய்க்கு மேல் செல்லக்கூடிய குடிநீர் பைப்லைன் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. சரி செய்து கொடுக்கும்படி நகராட்சி அதிகாரிகளிடம் கவுன்சிலர் பலமுறை கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் அலட்சியமாக பைப்லைன் மீது டேப் போட்டு ஒட்டி சரி செய்துள்ளனர். நேரில் வந்து பார்த்து டென்ஷனான வஹீதா அதிகாரிகளுக்கு போன் செய்து திட்டி தீர்த்தார். துறை ரீதியாக புகார் கொடுக்க உள்ளதாக கவுன்சிலர் கூறியுள்ளார். சில பைப்பு கிடக்குது, அங்க எல்சி பைப்பு உடஞ்சி கிடக்குது. 2 மாசமா வந்து நகராட்சியில வந்து வாத்திருக்காங்க. அது என்ன டேப் போட்டு சுத்தி இருக்கிறீங்க? இதுதான் இந்த வேலையா, நகராட்சி வேலையா? நான் கேட்குறேன். ஏன் நான் உங்களுக்கு சொல்லி ஆளை கூட்டிட்டு வந்திருக்கலாம்லப்பா. இப்போதைக்கு ஓடுறதுக்கா நான் 4 மாசமா 6 மாசமா தெருவில் நடந்துட்டு இருக்கிறேன். பப்ளிக்ல என்ன சாகிறது அந்த டிச்சில் சாக்கடை தண்ணி குடிச்சு? நான் கேட்குறேன். நகராட்சி உங்க மேல தப்பு இல்லை, நான் நகராட்சி மேல நடவடிக்கை எடுக்கிறேன். நான் கம்ப்ளைண்ட் பண்றேங்க. நீங்க வேலை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி நான் மீடியோல கொடுத்து வந்துடுறேன். எந்த வேலையும் ஓர்ஸா பார்க்கல சரியில்லை. 6 மாசமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல உடங்க வேலை பாருங்க. நேத்து பூரா நின்றேன், சாப்பிட கூட இல்லை. என்ன வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்காங்க? என்ன இதான் நகராட்சியுடைய நாகரீகமான வேலையா? என்ன சொன்னீங்க? ஆளை கூட்டு வந்து எல்லாம் ஓர்ஸா பாப்பேன்னு சொன்னீங்க. டேப் போட்டு ஒட்டிட்டு போனா போதுமா? பைப்லாம் உடஞ்சு இருக்குது. அந்த வாசப்படி இடிச்சு 2 வருஷம் ஆச்சு. குழந்தை குட்டி வர்றதுல வேற வீட்டுல வாடகைக்கு இருக்கிறாங்க. நகராட்சி என்னத்த வேலை பார்க்குறீங்க? அப்படி நான் வந்து நகராட்சி மேல கம்ப்ளைண்ட் பண்ணட்டா? இதுதான் உங்க பாக்குற லட்சணமா நகராட்சியில? வாங்க, நான் ஆபீஸ்க்கே வர்றேன்ப்பா. வேலையை நீங்க பார்க்க வேணாம். நீங்க வந்து வந்து டெய்லி பார்த்துட்டு போறீங்க. இதெல்லாம் என்ன நினைச்சிருப்பீங்க? கவுன்சிலருக்கு ஒரு ரெஸ்பெக்டே கிடையாதா? நிச்சயம் இது குழந்தை கூட கம்பி கட்டும்ப்பா. எத்தனை பேர் வேணுமா ஆளை கூட்டிட்டு வந்து முதல்ல இந்த